நெல்லிக்காய் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா நெல்லிக்காயோட விதைகளை பாருங்கள் எப்படி ஒரு எல்லோ ஷேட் மாதிரி வந்துருச்சா. இது வந்து நல்லா பழுத்துருச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்க விதை ஃபுல்லாமே வந்து நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். இது வந்து நல்லாவே பழுத்துருச்சு. அது இப்போ கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நார்த்தன்மையும் கம்மியாக இருக்குது நெல்லிக்காயில் வந்து. பாருங்கள், நார்த்தன்மையும் கம்மியாக இருக்குது. நாட்டு நெல்லிக்காய் வந்து இல்லாட்டி கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை வந்து ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா லைட்டாக புளிப்பு, துவர்ப்பு, லைட் இனிப்பு இருக்கும். இப்போ வந்து குடித்தோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். அந்த பிஞ்சு ஸ்டேஜில் வந்து தான் ரொம்ப துவர்ப்பாக இருக்கும், குடிக்கவே முடியாது. இப்போது நல்லாயிருக்கும் ஜூஸ் போடுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு நெல்லிக்காய் பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். எப்படி சொல்கிறது, வலுவலுண்டு பளிச்சுண்டு பார்க்குறதுக்கு அப்படிலாம் இருக்காது. இந்த மாதிரி கருப்பாக எங்கே நின்று புள்ளியாக இப்படி தான் இருக்கும். இதுதான் பியூர் ஆர்கானிக். நீங்கள் மருந்தடித்து அதுக்கு உரம் வச்சு இது பண்ணிங்கன்னா தான் அது பாலிஷாக பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கேவும். காலையில் ஜூஸுக்கு வந்து நெல்லிக்காய் கலெக்ட் பண்ண வந்தாச்சு. கீழே வந்து பழுத்து கீழே விழுந்துருக்கும். நமக்கு தேவையான நல்ல நெல்லிக்காயை வந்து எடுக்கிறதுக்கு கொண்டு போய் ஜூஸ் போட வேண்டியதுதான். ஆர்கானிக்காக கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது கிடைக்கும் போதே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. பார்க்கவே எச்சி ஊறுதா. இந்த புளிஞ்சு வச்ச நம்ம அந்த சக்கையுமே வந்து நல்லா அப்படி உதுத்தி விட்டு ட்ரை பண்ணி நிழல் காய்ச்சலில் காய வச்சோம் அப்படின்னா வந்து பொடியாகவும் முழுங்கிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மொத்தமாக ஃபில்ட்ரு பண்ணிட மாட்டோம். நல்லா புளிஞ்சு அதில் எப்படியும் சாறு இருக்கும். அதனால் வந்து அதை காய வச்சு பொடி பண்ணியும் வந்து முழுங்கிக்கிறலாம். ஜூஸு குடிக்க முடியாத டைம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வேறு எதுவுமே கிடையாது. சுகரு, சால்ட்டு எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் நெல்லிக்காய் மட்டும்தான். நெல்லிக்காய் மட்டும் மிக்சியில் அடித்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி இது ஒன்ஸ் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸில் ஊற்றும் போது இன்னொரு ஃபில்ட்ரு பண்ணுவேன். இந்த இதில் இருந்து திரும்படியும் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்குவேன். அப்போ அதில் இருக்க சக்கைகளும் நின்றுக்குறோம். அப்போ குடிக்கும்போது ஒன்றுமே தெரியாது, டப்பக்குன்னு குடிச்சிடலாம். கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், புளிப்பாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இனிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி குடிக்கும்போது ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம காமெடியாக இருக்கும்.